ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் மேன்மையும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனம் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இயேசுவின் பாதத்தையும் அவருடைய வசனத்தையும் தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இந்த காலையில் நமக்கு தேவையான ஒன்றை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஒன்று தான் தேவைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் நம்புவீங்க? எனக்கு ஒன்று போதும் இல்லைன்னா சொல்லுங்கள். தேவையானது அநேகம். தேவையானது சொல்லுங்கள். அநேகமாக ஒன்றா? அநேகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேவையானது ஒன்றே. அது என்னன்னு சொல்கிறாருன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்னன்னா, மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதுதான் தேவைன்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னன்னா, இயேசுவின் பாதம், அவருடைய வசனம். அல்லேலூயா. அதான் தேவைன்றார் ஆண்டவர். நேற்று நிறைய பேர் வரல. இயேசுவின் பாதம் உங்களுக்கு அவசியம் இல்லாத மாதிரி போயிடுச்சு. இயேசுவின் பாதமும் அவருடைய வசனம்தான் நமக்கு ஒன்றே தேவை. அல்லேலூயா. இந்த வசனங்களை எழுதினவர் ஒரு மருத்துவர். அவர் பேர் தான் லூக்கா. அவர் இந்த இயேசுவின் பாதத்தில் என்னென்னலாம் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்து இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 10ஆம் அதிகாரம் முடிய இயேசுவின் பாதத்தில் கிடைக்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு அவர் கவனித்து பார்த்து இதை எழுதியிருக்கிறார். இயேசுவின் பாதத்தில் நமக்கு கிடைக்கிறது ஒரு 7 பூக்கள். சொல்லுங்கள். என்ன பூ? ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ நான் சொல்லலை. இது வேறு வகையான பூ. அது வசனத்தில் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். நேரம் குறையாதுக்குனால முதல்லையே சொல்லிடுறேன். அப்புறம் அது விவரமாக நான் சொல்கிறேன். முதலாவது பிரமிப்பு. என்ன பூ? சொல்ல மாட்டீங்க. பிரமிப்புனா என்ன? ஆச்சரியம். ஆச்சரியமானவர்னு பாடணும்ல. ஆச்சரியம், அதிசயமான ஒரு காரியங்களை செய்வார். இயேசுவின் பாதத்தில் நமக்கு கிடைக்கிற முதலாவது என்னது? எல்லாம் சொல்லுங்கள். பிரமிப்பு உண்டாகும். 2வது சுத்திகரிப்பு. என்ன பூ? நம்மளை சுத்தப்படுத்துவார். இயேசுவின் பாதத்தில் நம்ம வந்தோம்னா நம்முடைய அழுக்கெல்லாம், அசுத்தத்தை எல்லாம், பாவங்களெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சுத்திகரிப்பு. 3வது மன்னிப்பு. இயேசுவின் பாதத்தில் என்னது? நமக்கு மன்னிப்பு. 4வது இயேசுவின் பாதத்தில் பராமரிப்பு. சொல்லுங்கள். பராமரிப்பு. 5வது இயேசுவின் பாதத்தில் ரட்சிப்பு. என்னது? ரட்சிப்பு. கடைசியில் யார்ட்டையா கேட்பேன், சொல்லணும் நீங்கள். ரட்சிப்பு. 6வது இந்த 5 பூ நமக்கு வேணும்னா தெரிந்தெடுப்பு.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம தெரிந்தெடுப்பு செய்யணும். இயேசுவின் பாதத்தையும் அவருடைய வசனத்தையும் நான் அதைத்தான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு தெரிந்தெடுப்பு செய்யணும். சரி, தெரிந்தெடுப்பு செய்யலைன்னா கடைசி பூ என்ன? முறுமுறுப்பு. கடைசி பூ என்னது? முறுமுறுப்பு. இந்த 7 பூவை கொஞ்சம் விவரமாக சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பிரமிப்பு, 2வது சுத்திகரிப்பு, 3வது மன்னிப்பு, 4வது பராமரிப்பு, 5வது ரட்சிப்பு, 6வது தெரிந்தெடுப்பு, 7வது முறுமுறுப்பு. இல்லையா? இப்போ பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பாதத்தில் சீஷர்கள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி கடலில் போய் மீன் பிடித்தாங்க. முழுவதும் பிரயாசப்பட்டாங்களாம். அப்போ முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், வசனம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன் ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு வலைகளை அலசி கொண்டு வீட்டுக்கு போக இருக்கும்போது இயேசுவானவர் இந்த படகுல உட்கார்ந்தார். 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ போதகம் பண்ணுறார், இயேசுவின் வசனத்தை சொல்கிறார். அவருடைய வசனத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த பேதுருட்ட, எப்பா நீ போய் படகு தள்ளி வலையை போடுன்னு சொன்னால் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ தான் சொல்கிறாங்க, முழுவதும் பிரயாசப்பட்டோம், நாங்கள் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனால் இப்போ நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்டோம், உங்களுடைய பாதுபடியிலே இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து கேட்டோம், உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் இப்பொழுது வலைகளை போடுகிறோம். இப்போது இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல நேரம், நல்ல குழு, நல்ல அனுபவம், நல்ல முயற்சி. எத்தனை மீன் பிடிச்சாங்க? ஒன்றும் அகப்படவில்லை என்றாங்க. குட் டைம், குட் டீம், குட் எஃபர்ட், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நோ ஃபிஷ். இயேசு இல்லாமல் நல்ல நேரம், நல்ல குழு, நல்ல முயற்சி, நல்ல அனுபவம், நல்ல படிப்பு எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. அதனால தான் இயேசுவின் பாதத்தில் உட்காரணும். நீங்கள் நேற்றுலாம் வரல, இதே கூட்டம் இந்த 12 மணி நேரம் உபவாசத்துக்கு வரணும். இல்லையா? ஆமாம், ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செய்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடும். இயேசுவின் பாதத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களையும் கூட்டி தருவார். சங்கீதம் 16, சங்கீதம் 33, 16, 17, சங்கீதம் 33, 16, 17 இந்த உலகத்தில் 3 மிகுந்த காரியங்கள் இருக்கு. 3 மிகுந்த காரியங்கள் நமக்கு உதவாதான், ரட்சிக்காதான், தப்புவியாதான். 3 மிகுந்த என்னென்னா, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட மாட்டான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்ப மாட்டான், யுத்தத்திற்கு குதிரையின் பலன் விருத, அது தன்னுடைய மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. 3 மிகுந்த போட்டிருக்கு. மிகுந்த சேனை, மிகுந்த பலம், மிகுந்த வீரியம். ரட்சிக்காது, தப்புவியாது, உதவாது. ஆனால் தமக்கு பயந்து, அடுத்த வசனம் போட்டு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இல்லையா? மரணத்துக்கு நின்று விடுவிப்பார். நமக்கு ஒரு நாளைக்கு முன்னோ ஒரு நாளைக்கு பின்னோ மரணம் வராது. கொரோனா வரலாம்,
வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனால் ஜீவன் அவர் கையில் தான் இருக்குது. இல்லையா? சுவாசம் அவர் கையில் தான் இருக்குது. அது யாருக்கு கிடைக்கும்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுதலையாக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடே காக்கவும். என்னென்னமோ பஞ்சம் வரலாம். இந்த இப்போ பெட்ரோல் பஞ்சம் வந்திருக்கு, எரிபொருள் பஞ்சம் வந்திருக்கு, கேஸ் பஞ்சம் வந்திருக்கு, என்னென்ன பஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இயேசு காத்திருந்தா அவருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கும். மரணத்தினின்று விடுதலையாக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. யார் மேலே? வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க மேலேயா? நேற்று உபவாச ஜபம் இருந்துச்சு, அந்த மாதிரி உபவாச ஜபத்துக்கு வந்து நீங்கள் கர்த்தர் காத்திருந்தா மரணத்தினின்று விடுவிப்பார், பஞ்சத்தில் உங்களை உயிரோடே காப்பார். அவருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கு. அதான் இயேசுவின் பாதத்தில் பிரமிப்பு. என்ன செஞ்சாங்க? இப்போது ஆண்டவரே நீர் சொன்னபடி செய்கிறோம்ப்பா சொல்லி வலைய போட்டாங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்காத ஆட்கள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்ட பிற்பாடு சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இந்த வசனம் அவ்வளவு பவர்ஃபுல். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுடையது. இப்போ பாருங்கள், 8ஆம் வசனத்தில் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், இயேசுவின் பாதம், இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். 10ஆம் வசனம், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகி யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா பிரமிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்கள், அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் அதிசயம், அற்புதம் நடக்கும். பாகிஸ்தானில் எம்ரிக் ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், அவருடைய சபையில் 20 விசுவாசிகள் இருந்தாங்களாம். இப்போ 20 பேரும் உபவாசித்து ஜெபித்தாங்களாம். ஆண்டவரே எங்கள் சபைக்கு 200 விசுவாசிகளை தாரும் அப்படின்னு 20 பேர் 3 நாள் உபவாசி ஜெபித்தாங்களாம். அவர் சொன்னார், 6 மாதத்தில் 200 ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்தாராம். அப்புறம் இந்த 200 பேரும் உபவாசித்து ஜெபித்து, ஆண்டவர் எங்களுக்கு 2000 ஆத்மாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி 2000 பேர் லட்சியம் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அவர் சொன்னார், 2 வருஷத்தில் ஆண்டவர் 2000க்கு மேலே கொடுத்தாராம். இந்த ஜன்னல்லாம் பக்கத்தில் நிற்பாங்களாம், மழை பெஞ்சால் கூட அங்கேயே நிற்பாங்களாம், உள்ள இடம் இல்லையா. அதனால் அவங்க 3 ஏக்கர் நிலம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கூடி எல்லோரும் 2000 பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் 3 ஏக்கர் நிலம் 10 கோடி ரூபாயாம். இவங்க பாகிஸ்தானுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து கேட்டதில் அந்த அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு, இவர் செய்கிற ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு 3 ஏக்கர் நிலத்தையும் இனாமாக கொடுத்தாங்களாம், ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம். இயேசுவின் பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிரமிப்பு. சொல்ல மாட்டீங்களே. அதனால் முதல்ல சொன்னேன், பூ ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். முதல்ல என்னது? பிரமிப்பு. அதிசயத்தை செய்கிற ஒரு தேவன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனால் பிரமிப்பு உண்டாகும். 2வது பூ பாருங்கள், 12ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற எங்கே விழுந்தான்? அவருடைய பாதத்தில் விழுந்தான். நீங்கள் இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்கே லூக்கா 17:16 பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகி 17:16, லூக்கா 17:16 அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து, பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த குஷ்டரோகி விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று
அவரை வேண்டிக் கொண்டான். அவர் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இல்லையா? இயேசுவின் பாதத்தில் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகும். எழுத்தின்படியான குஷ்டரோகமும் நீங்கும். குஷ்டமான சில காரியங்கள், குணங்கள், அதுவும் நமக்கு நீங்கும். சுத்திகரிக்கிற ஒரு தேவன். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக வேண்டும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை சுத்தமாக்குற ஒரு தேவன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், இல்லையா? அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்ற ஜனங்களை விட்டு அவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாய் அவர்கள் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இயேசுவின் பாதத்திலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது. நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே, 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் சித்தம். நம்ம வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம். கிறிஸ்தவ சத்தியங்கள் எல்லாம் பரிசுத்தத்தில் தான் ஆரம்பிக்குது, பரிசுத்தத்தில் தான் முடியுது, இல்லையா? ஆமாம். நம்முடைய சிந்தை, என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவரின் ஜெபத்திற்கு பதில் தரமாட்டார். சிந்தையில் பரிசுத்தம் வேணும். நீங்கள் இந்த உடம்பு தான் உங்கள் ஆலயம், உங்களுடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது. தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி தங்கும் இந்த ஆலயம் நாம் பரிசுத்தமாக வைக்க வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சுத்திகரிப்பு உண்டாகிற ஒரு நேரம் ஆண்டவருடைய பாதம், அல்லேலூயா. நம்முடைய சிந்தையிலே தூய்மை, கண்களிலே தூய்மை. ஏசு சொன்னார் மத்தேயு 5:28, ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலே நீ பாவம் செய்தாயிடுச்சு. ஆனால் இந்த நாளில் நம்முடைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறிட்டு போகுது. நம்ம பரிசுத்தம் இந்தியாவின் சட்டத்திட்டங்களின்படி அல்ல. இந்தியாவின் சட்டத்திட்டம் மாறிக்கிட்டே போகுது. எந்த பேர் யாராவது 2 பேர் என்னன்னு செஞ்சுக்கலாம். அது ஆடோ மாடோ அல்லது 2 பெண்களோ 2 ஆண்களோ 2 பேரும் விரும்புகிறாங்களா, எதையும் செய்யலான்னு சொல்கிறான். அது பாவம் அல்ல. ஆனால் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 5:28, ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ பாவம் செய்தாயிடுச்சு. அப்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்திட்டம் நமக்கு உதவாது. நமக்கு சட்ட புஸ்தகம் இதுதான், அல்லேலூயா. Our holiness should be based on the law of the Lord, not the law of the land. திரும்ப சொல்லட்டுமா? நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய திட்டத்தின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படியான பரிசுத்தம், அல்லேலூயா. அதனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதனால் காலையில் இருந்த பரிசுத்தம் நமக்கு உதவாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய அவயவங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். அது எங்கே? இயேசுவின் பாதத்தில் அந்த சுத்திகரிப்பு உண்டாகும், அல்லேலூயா. சிந்தையிலே தூய்மை தருவார்.
கண்களிலே தூய்மை, உதட்டில் தூய்மை. நம்ம வாயால் நிறைய தப்பு பண்ணிடுறோம். ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியே, அவர் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அநேகருக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னாரு. 6ஆம் அதிகாரத்தில் ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடில் உள்ள மனுஷன் நான் அப்படின்னார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உதட்டில் பரிசுத்தம். ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. எப்பொழுதும் உண்மை பேசணும். அல்லேலூயா. பொய் சொன்னால் நம்ம பிசாசின் பிள்ளைகளாம். பொய் சொன்னால் யார் பிள்ளைகள் சொல்லுங்கள்? யோவான் 8:44 நீங்களோ உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் இச்சையை தூண்டிவிடுவான், இச்சைகளின்படி செய்ய நீங்கள் மனதாக இருக்கிறீர்கள். ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகன், அவனிடத்திலே சத்தியம் இல்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ பொய் சொல்கிறது யார்கிட்டருந்து வருது சொல்லுங்க? இந்த வருஷத்தில் இப்போ ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு பொய் கூட சொல்லலைன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு பொய் கூட சொல்லலை. எல்லோரும் கை வைத்தணும்ல. ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்ம பொய் சொன்னோம்னா அது சாத்தான் வந்து ஏசுவாமிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். எப்பா இவங்களாம் சர்ச்சுக்கு போகிறது சரிதான், ஆனால் அவங்களாம் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவான். பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். குற்றம் இரவும் பகலும் நம்மை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். உங்களை குறித்து சவால் விடணும். உங்களை குறித்து ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் கொடுக்கணும். என்ன சவால் கொடுக்கணும்? என் தாசனாகிய யோபை பார்த்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனுஷனாகிய அவனை போல் பார்த்தாயா அப்படின்னு ஆண்டவர் யோபை குறித்து சாத்தானுக்கு சவால் விட்டார். உங்களை குறித்து அந்த மாதிரி ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் கொடுக்கணும். என் பிள்ளைகளை பார்த்தியாப்பா, அவங்க ஏஜ் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன் பிள்ளைகள்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சாத்தானை பார்த்து உங்களை குறித்து சவால் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. இன்னிலிருந்தாவது பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் பலத்தினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் இன்றையிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் சாத்தானுக்கு அடி. அல்லது பொய் பேசுகிறவர்களை அவர் அழிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதான், சுதந்திரிப்பது இல்லை. அதனால் நம்மை சுத்திகரிக்கிற நேரம். இயேசுவின் பாதத்தில் வந்து சாமி சொல்லிட்டாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். எப்படின்னு சமாளிக்காதீங்க, இப்படி அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. நான் உண்மை தான் பேசுவேன் ஆண்டவரே, அதனால் நான் அடிபட்டாலும் பரவாயில்ல, அதனால் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அல்லது எனக்கு மதிப்பு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்துவேன், உமக்கு நான் மகிமையை செலுத்துவேன், உண்மையை பேசுவேன், சுத்தமுள்ளவனாக இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தேவன். 3வது பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே, இந்த பாதங்களை பாருங்கள், அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் நமக்கு என்ன பூ? மன்னிப்பு. இயேசுவின் பாதத்தில் நமக்கு உலகத்தில் எல்லாம் கிடைக்குங்க, ஆனால் இந்த மன்னிப்பு இயேசுவின் பாதத்தில் தான் கிடைக்கும். இல்லையா? மன்னிக்க அதிகாரம் உள்ள ஒரே இயேசு தான். நம்ம மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தின, பாவம் இல்லாத ஒரு ரத்தத்தை சிந்தினவர் இயேசு தான். இல்லையா? விலையேற பெற்ற சொத்து, விலையேற பெற்ற ஒரு பாக்கியம் மன்னிப்பு தான். இல்லையா? அதனால தான் தாவீது அரசன், ஒரு அரசன் பாவம் செய்த பிற்பாடு அவர் சொன்னார், இந்த சங்கீதம் 32 பாடினார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதுதான் பாக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பாக்கியன்னு பேர் இருக்கும் சிலருக்கு, ஆனால் என்ன பாக்கியம்? நகை பாக்கியம் இல்லை. நகை, வீடு, சொத்து, நிலம் இதெல்லாம் பாக்கியம் இல்லைங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகும். அல்லேலூயா. மன்னிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டு. இந்த தாவீது அரசன் பாவம் செய்துட்டு அவர் அடக்கி வச்சாராம். அறிக்கை செய்யாமல் அடக்கி வச்சேன். இந்த சங்கீதம் 32 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும் எல்லாரும். இந்த சங்கீதம் 32 பாவத்தை அறிக்கை செய்யாமல் அடக்கி வைத்தால் 5 சாபங்கள், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் 10 ஆசீர்வாதங்கள். 5 சாபம் அவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில். நான் அடக்கி வைத்த மட்டும் சொல்கிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் நித்தம் கதறிக்கொண்டே இருந்தேன். 1, இரவும் பகலும் எனக்கு தூக்கம் இல்லை. கர்த்தருடைய கரம் என்மேல் பாரமாக இருந்தது. என்னுடைய எலும்புலாம் சுகம் இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய கரம் என்மேல் பாரமாக இருந்தது. உஷ்ண காலம் போல் வேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வாழ்க்கை வறட்சியாக போகும். அடக்கி வச்சிங்கன்னா, நீங்கள் பாவத்தை செய்துட்டு அடக்கி வச்சிங்கன்னா இந்த 5 சாபம் அதில் இருக்குது. 1, நித்தம் கதறுதல், எலும்பில் சுகம் இல்லை, ராத்திரி பகலாக தூக்கம் வராது, ஆண்டோடைய கரம் பாரமாக இருக்கும், உஷ்ணகாலம் போல் வேர்த்துக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை வறண்டு போய். இல்லையா? யாருக்கு? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். இயேசுவின் பாதத்தில் தான் அது கிடைக்கும் மன்னிப்பு. அடுத்த வசனம் சொல்கிறாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொன்னேன். இப்போ 10 ஆசீர்வாதம் சொல்வார். 1, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்தீர். முதல் ஆசீர்வாதம், பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும். 2வது, இதற்காக பக்தியுள்ளவன் எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அவனை அணுகாது. மிகுந்த போராட்டம் வரலாம் இந்த உலகத்தில், ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுகிற மனுஷனுக்கு அது அணுகாது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சுனாமி வரலாம், மிகுந்த சுனாமி போல ஜலப்பிரவாகம் போல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது அவனை அணுகாது. 3வது, நீர் தேவரீர் நீர் என் மறைவிடமாக இருக்கிறீர். ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நமக்கு மனுஷனுடைய பாதுகாப்பு வேண்டியில்லை, நீர் என் மறைவிடமாக இருக்கிறீர். 4வது, இக்கட்டுக்கு என்னை விலக்கி காப்பாற்றுவீர். இக்கட்டு வரும், ஆனால் ஆண்டவர் விளைக்கிறார். 5வது, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆண்டவருடைய பாடல் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்பயும் பாடிக்கிட்டே இருப்பான். அல்லையா? நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அது கிடைக்கிற தேவனுடைய ஈவு. அல்லையா? நீர் என் மறைவிடமாக இருக்கிறீர்,
இக்கட்டுக்கு என்னை விலைக்கு பாதுகாப்பீர், இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எத்தனை ஆசீர்வாதம் சொன்னீருக்கு? 5. பரவாயில்ல, 5. இந்த 8ஆம் வசனத்தில் இப்போ ஆண்டவரே சொல்கிறாருங்க 4 ஆசீர்வாதம். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 4 ஆசீர்வாதம். 5 நாளும் 9. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கிருபை சூழ்ந்து கொள்ளும் யாருக்கு? பாவத்தை மறைக்கிறவனுக்கு இல்லை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மன்னிப்பை பெற்றுட்டீங்களான்னு பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளத்திலிருந்து ஒரு பாடல்கள், இரட்சண்ய பாடல்கள் அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னி. இதுவரைக்கும் அறிக்கை செய்தது, அறிக்கை செய்யாதது நான் அறிக்கை செய்கிறேன். உடைய வாக்கு தத்தத்தை 10 ஆசீர்வாதத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவர். இயேசுவின் பாதத்திலே இந்த அம்மா பெரிய பாவஸ்திரி. அந்த அம்மா கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நினைச்சாலாம். நீங்கள் இயேசுவின் பாதத்தில் கண்ணீரால் நினைக்கணும்னா எவ்வளோ கண்ணீர் வந்திருக்கணும்? ஒரு 1/4 டம்ளராவது வந்திருக்கணும். நீங்கள் என்றைக்காவது அழுதுருக்கீங்களா? அப்படி இயேசுவின் பாதத்தில் அழுதுருக்கீங்களா? உங்கள் கனவை அடிச்சிட்டாருன்னு அழுதுருப்பீங்க, அல்லது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுருப்பீங்க. இயேசுவின் பாதத்தில் ஆண்டவரே நான் பாவியாக இருந்த என்னை இப்படிலாம் ரட்சித்திரப்பான்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்தால் மன்னிப்பு கிடைக்கும். 4வது பாருங்கள், வேகமாக சொல்லிடுறேன். 4வது 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்க. அவன் எப்படி ஆளுன்னா, ட்ரெஸ்ஸு கிடையாது, வீட்டில் தங்குறது இல்லை, தங்குற இடமெல்லாம் கல்லறை, பிரேத கல்லறை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவின் பாதத்தில் இப்போ என்ன செய்கிறான் பாருங்கள். 35ஆம் வசனம். 35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ இயேசுவின் பாதத்தில் பராமரிப்பு என்னப்பு? இந்த வஸ்திரம் இல்லை, இப்போ இங்கே வஸ்திரம் போட்டிருக்கான். முன்னாடி ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இப்போ ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கான். முன்னாடி அவனுக்கு பைத்தியம், இப்போ புத்தி தெளிந்திருக்கு. இயேசுவின் பாதத்தில் வந்தீங்கன்னா என்னப்போ? பராமரிப்பு. அல்லேலூயா. அதனால் நம்முடைய நாட்டில் இப்படி பிசாசின் தொல்லைகளாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இயேசுவின் பாதம் தான் வேணும். அல்லேலூயா. அதுதான் இங்கே லூக்கா சொல்கிறாரு. இப்படி நம்ம நாட்டில் ஏராளமான பேர் பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்கள் இப்படி இயேசுவின் பாதத்தில் விடுதலை பெற்றிருக்கிறார். இப்பொழுதும் அதே நடக்கணும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னு சொன்னாங்க ஆண்டவர், மார்க் 9:29. ஆகினால தான் உபவாச ஜெபம். நீங்கள் பிசாசின் கிரியிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த உபவாச ஜெபத்துக்கு வரணும். ஜெபத்துக்கு கட்டாயம் வந்துடணும். எல்லாரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக பிசாசின் கிரியையிலிருந்து நம்மை விடுவிப்பார்.
அப்புறம் பாருங்க, ஐந்தாவது 43ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும் பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி தொட்டு கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ, நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். என்ன பூ? ரட்சிப்பு. ரட்சிப்புனா நம்ம நினைக்கிறோம் பொதுவாக ஆத்ம ரட்சிப்புன்னு நினைக்கல. ஆத்மத்துக்கு மட்டும் ரட்சிப்பல்ல, நம்முடைய நோய்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு இயேசுவின் பாதத்திலே ரட்சிப்பு உண்டு. அது இல்லையா? இந்த அம்மா 12 வருஷம் பெரிய சொத்துக்காரி, பெரிய சொத்து இந்த அம்மாவுக்கு, நிறைய வீடுகள் இருக்குது. வியாதி சுகமாகலை. ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த அம்மா எஸ்தர் சொல்லுது. அந்த எஸ்தர் டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 10 லட்ச ரூபா கொண்டா. நான் சொல்கிறேன் சை. 1 வருஷம் ஆச்சு, சுகமாகலை. அப்புறம் போகிறாங்க கமலா டாக்டர்கிட்ட. அந்த அம்மா சொல்ல, அந்த மாத்திரை நிறுத்துமா. நான் சொல்கிறேன் செய், 15 லட்ச ரூபா கொண்டா. அடுத்த வீடு வித்துச்சு. இப்படியே விற்று அநேக வைத்தியர்களால் அவள் மிகுந்த வருத்தம் அடைந்தாள். வைத்தியர் சுகமாக்குவாங்க நினைக்காதீங்க, பைபிளில் போட்டிருக்கு. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தம் அடைந்து இயேசுவை தொட்டால் சுகமானார். இல்லையா? அதனால் டாக்டர் சொன்னால் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் சுகமாக்குறது ஆண்டவர் தான். இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு 12 வருஷமாக ரத்த வாந்தி இருந்துச்சு, நுரையீரலில் ஓட்டை இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, இந்த அம்மா 6 மாதம்தான் இருப்பாங்க, பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா ஆண்டவரை அறியாத சூழ்நிலையில் காலையிலே எழும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டாக்டரு 6 மாதம் சொன்னார். ஏசுவாமி 25 வருஷம் உயிரோடு வச்சுருந்தார். இல்லையா? இயேசுவின் பாதத்தில் தீராத வியாதிகள் தீரும், குணமாகாதது குணமாகும். அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் குணமாக்குற தேவன். அல்லேலூயா. தீராத குஷ்டம் தீர்ந்துவிடும். அல்லேலூயா. உங்கள் வியாதி என்னமா இருக்கட்டும், எத்தனை வருஷமானாலும் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண பழகிட்டீங்களா, நிச்சயமாக விடுதலை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு. கடைசி என்ன சொன்னேன்? தெரிந்தெடுப்பு. இந்த அம்மா மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் ஒரே உட்கார்ந்து சமைச்சிட்டு தான் இருந்தாங்க. மரியாள் சமைக்கிறாத பரவாயில்ல, ஆண்டவர் பாத்தில் உட்கார்ந்தான். ஆனால் இந்த அம்மா மார்த்தாள் அதை தெரிந்து கொள்ளலை. அந்த அம்மாவுக்கு காய்கறி வெட்டுறதும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் போயிட்டாங்க. இப்போ சாமி சொல்லிட்டாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தெரிந்தெடுப்பு செய்யணும். நீங்கள் தெரிந்தெடுப்பு செய்யலைன்னா அடுத்தது என்ன சொன்னேன்? நான் சொல்ல, அந்த அம்மாவே மார்த்தாளை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த அம்மாவும் ஏசு பாதத்தில் உட்கார்ந்துருக்கு. என்ன சொல்லியிருக்காரு 40ஆம் வசனம்? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வருகிறதை குறித்து உங்கள் கவலை இல்லையா? யாரை பார்த்து யார் கேட்குறது? சாமியை பார்த்து இப்போ கம்ப்ளைண்ட்டு. உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு தெரியாதா நான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்றத தெரிந்தெடுப்பு செய்யலைன்னா என்ன வரும் சொல்லுங்கள்? முறுமுறுப்பு வரும். முறுமுறுப்பு வந்தால் நேற்று ஒரு வசனம் சொன்னேன், சொல்லுங்கள். 1 கொரிந்தியர், எல்லோரும் சொல்ல மாட்டீங்க. 1 கொரிந்தியர் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லலை இன்னும். 1 கொரிந்தியர் 10 முறுமுறுத்து செத்து சாகணும்னா வேற ஒன்றும் வேண்டாம், முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் போதும். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அநேகர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்கள் செய்யாதீங்க. அதனால் தெரிந்தெடுப்பு செய்யுங்க, இல்லைன்னா முறுமுறுப்பு வந்துடும். முறுமுறுப்பு வந்தால் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லையா? ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றிற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக, இரக்கத்துக்காக, நம்ம நடமாட கிருபை செய்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லையா? ஆண்டவர் பாதமும் அவருடைய வசனம், அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சங்கீதம் 37:31, சங்கீதம் 37:31, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. வேதம் எங்கே இருக்கணும்? கையில் இருக்கணும். சிலர் கையில் இருக்குது, பையில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது. எங்கே இல்லை? இருதயத்தில் இல்லை. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இப்போ எல்லாம் சொல்லுங்கள், வேதத்தை வாசி, யோசி, நேசி, விசுவாசி, அப்பியாசி, போசி, ருசி. இன்னொரு சொல்லிட்டா, வாசி, யோசி, நேசி, விசுவாசி, அப்பியாசி, போசி, ருசி. அல்லையா? வசனத்தை நீங்கள் தினமும் சாப்பிடணும். அல்லையா? எரேமியா சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டவுடனே உட்கொண்டேன். ஆண்டோடைய வசனம்தான் நமக்கு மெய்யான போஜனம். உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119:72 வசனம். 119:72, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனாயிரம்? இப்போ இந்த பக்கம் பைபிள் இருக்கு, இந்த பக்கம் 10,000 பவுண்ட் நகை இருக்கு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கிடுவீங்க? பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டார், நகையை தான் எடுத்துக்கிடுவாரான். நான் அவர் சொன்னார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:165, இதை வாசிட்டு நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 119:160, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்கிறவர்களுக்கா? நீங்கள் வாசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறவங்க அடிக்கடி வாசிக்கணும். வாசிப்பாங்க, அது எப்பவும் கையில் வச்சுருப்பாங்க. இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. அல்லையா? அதனால் தேவையானது இயேசுவின் பாதம், அவருடைய வசனம். இதை தான் இறுக்கி பிடிச்சிக்கணும். அல்லையா? இதை இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். தேவையான ஒன்று ஆண்டவருடைய பாதம், அவருடைய வசனம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.